வணக்கம். டான்ஸ் செய்திகளின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை. செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் ரோஹிணி அருந்தவச்செல்வம். மட்டக்களப்பு மாமாங்கேஸ்வரர் ஆலய மகோற்சவ முன்னேற்பாடுகள் தொடர்பில் மாநகர முதல்வர் சிவ பாக்கியநாதன் ஆராய்ந்தார். கிழக்கிலங்கையின் வரலாற்று சிறப்புமிக்க மட்டக்களப்பு ஸ்ரீ மாமாங்கேஸ்வரர் ஆலய ஆடி அமாவாசை உற்சவத்தை முன்னிட்டு உற்சவ காலத்தில் மாநகர சபையின் செயல்பாடுகள் குறித்து மாநகர முதல்வர் சிவம் பாக்கியநாதன் நேற்று மாலை நேரில் சென்று ஆராய்ந்தார். மாமாங்கேஸ்வரர் ஆலய நிர்வாகத்தின் அழைப்பினை ஏற்றி விஜயம் செய்த மாநகர முதல்வரை ஆலய வண்ணக்கர் விக்ரமன் மற்றும் உதவி வண்ணக்கர் ஆகியோர் வரவேற்றனர். ஆலய சுற்றாடலில் முன்னெடுக்கப்பட வேண்டிய தூய்மை பணிகள், சுகாதார செயற்பாடுகள், வீதி புனரமைப்பு பணிகள், குடிநீர் விநியோக பணிகள் உட்பட பல்வேறு செயற்பாடுகள் குறித்து ஆராயப்பட்டது. ஆலயத்தில் இருந்து மாமாங்கேஸ்வரர் தீர்த்த குளத்திற்கு செல்லும் வீதி மிக மோசமான நிலையில் உள்ளதால் தேற்றோத்தவ காலத்தில் சிரமங்களை எதிர்நோக்கி வருவதாக தெரிவிக்கப்பட்டதை அடுத்து வீதியை புனரமைப்பதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்காக முதல்வர் உறுதியளித்துள்ளார். மகோற்சவத்தை முன்னிட்டு இங்கே வருகின்ற பக்த அடியார்கள் அவர்களின் நலன் கருதி எமது மாநகர சபையினரோடு இந்த ஆலயத்தின் கௌரவமிக்க தலைவர் உள்ளிட்ட வண்ணக்குமார் சபை எங்களுடன் ஏற்படுத்தி கொண்ட தொடர்புகளுக்கு அமைவாக அந்த சுகாதார போக்குவரத்து வசதிகளை செய்கின்ற நோக்கோடு நாங்கள் இன்று எமது மாமாங்கேஸ்வரர் ஆலய வளாகத்துக்கு விஜயம் செய்து ஒரு கள ஆய்வு ஒன்றை மேற்கொண்டிருக்கின்றோம். அந்த வகையினிலேயே இந்த நிர்வாகத்தினரால் முன்வைக்கப்பட்ட ஒரு கோரிக்கையானது இந்த தீர்த்த குளத்தையும் அதனோடு அண்டிய அன்னதான மண்டபத்துக்கும் இடையில் செல்லும் இந்த வீதியானது புனரமைக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்தார்கள். நாங்களும் அதை இன்று களவிஜயம் செய்து பார்வையிட்டு இருந்தோம். உண்மையிலே மோசமான நிலையிலே இது காணப்படுகின்றதின் காரணமாக கிட்டத்தட்ட 75 மீட்டர் நீளமான இந்த வீதியை நாங்கள் செப்பனிட்டு இந்த தீர்த்த உற்சவத்துக்கு முன்பு, அதாவது இந்த வருடாந்த மகோற்சவம் ஆரம்பமாவதற்கு முன்பு அதை செய்து கொடுக்க வேண்டி இருக்கிறது. அந்த செயற்பாடை நாங்கள் செய்வதற்கான அந்த களவிஜயத்தை இப்போ மேற்கொண்டிருக்கிறோம். எங்களுடைய வேண்டுகோளுக்கு அமைய மேயர் அவர்கள் வருகை தந்து எங்களுடைய குறைநிறைகளை கேட்டறிந்து முன்னேற்பாடுகளை செய்தருவதற்கு முன்வந்ததை விட்டு எங்களுடைய கிராம மக்கள் அனைவரும் நாங்கள் அவருக்கு நன்றியை சொல்கின்றோம். ஆலயத்துக்கு தேவையான வேலைப்பாடுகளை அவரோடு நாங்கள் கலந்துரையாடியுள்ளோம். அந்த வகையிலே எங்களுக்கு மழை பெய்கின்ற காலத்தில் மிகவும் பாதை மோசமாக இருக்கின்றது. அதை நாங்கள் நேரைய ஐயாவிடம் காண்பித்து அதை செப்பமிட்டு தருவதாக, புனரமைத்து தருவதாக கூறியிருக்கின்றார். அதுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். முல்லைத்தீவு முள்ளியவளையில் சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கிய உணவகத்திற்கு சீல் வைக்கப்பட்டது. முல்லைத்தீவு முள்ளியவளை சந்தைக்கு அருகில் சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கிய பிரபல உணவகம் ஒன்று நீதிமன்ற உத்தரவின் பேரில் சீர் வைக்கப்பட்டுள்ளது. பொது சுகாதார பரிசோதகர்கள் மேற்கொண்ட சோதனையில் குறித்த உணவகம் சுகாதார விதிமுறைகளை மீறி இயங்கியது கண்டறியப்பட்டதை தொடர்ந்து முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. வழக்கை விசாரித்த நீதிமன்றம் உணவகத்திற்கு 20,000 ரூபாய் அபராதம் விதித்ததுடன் அதனை சீல் செய்யவும் அனுமதி வழங்கியது. இதன்படி பொது சுகாதார பரிசோதகர்கள் நீதிமன்ற உத்தரவின் பேரில் உணவகத்தை சீல் வைத்தனர். சுகாதார விதிமுறைகளை மீறும் விற்பனை நிலையங்களுக்கு எதிராக எதிர்காலத்திலும் திடீர் சோதனைகள் மற்றும் சட்ட நடவடிக்கைகள் தொடரும் என பொது சுகாதார பரிசோதகர்கள் எச்சரித்துள்ளனர். கொழும்பின் பல பகுதிகளில் இன்று 12 மணித்தியால நீர்வெட்டு அமல்படுத்தப்பட உள்ளது. கொழும்பு மற்றும் அதனை சுற்றியுள்ள பல பகுதிகளில் இன்று காலை 9 மணி முதல் இரவு 9 மணி வரை 12 மணித்தியால நீர்வெட்டு அமல்படுத்தப்பட உள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை அறிவித்துள்ளது. கொழும்பு 1 முதல் 15 வரையான பகுதிகளுடன் பத்திரமுல்லை, பெலவத்தை, ஸ்ரீ ஜெயவர்தனபுர கோட்டை, ராஜகிரிய, நுகேகொட, கொலன்னாவை, கடுவலை, மகரகம, பொரலஸ்குமுவ, பிலியந்தலை உள்ளிட்ட பல பகுதிகளில் நீர் விநியோகம் தற்காலிகமாக நிறுத்தப்பட உள்ளது. மேலும் தெஹிவளை, கல்கிசை, ரத்மலானை, மொரட்டுவ, ராதாபத்தி மற்றும் சொய்சாபுர பகுதிகளுக்கும் நீர் விநியோகம் தடை செய்யப்பட உள்ளது.
முல்லேரியா உப மின் நிலையத்தில் நடைபெறும் அத்தியாவசிய பராமரிப்பு பணிகள் காரணமாக அம்பத்தலை நீர் சுத்திகரிப்பு நிலையத்திற்கான மின் விநியோகம் தற்காலிகமாக நிறுத்தப்பட உள்ளது. இந்த நீர்வெட்டிற்கான காரணம் என தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை தெரிவித்துள்ளது. அத்துடன் தெஹிவலை மற்றும் மாளிகாவத்தை நீருந்து நிலையங்களில் மின்கட்டமைப்பு மேம்பாட்டு பணிகளும் இன்று முன்னெடுக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. களுத்துறை ஹொரணையில் 22 லட்சம் ரூபாய் பெறுமதியான கையடக்க தொலைபேசிகளை திருடிய பிரதான சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். களுத்துறை மாவட்டம் ஹொரணை அங்குருவா தோட்ட வீதியில் அமைந்துள்ள கையடக்க தொலைபேசி விற்பனை நிலையம் ஒன்றில் முன்பக்க கண்ணாடி பூட்டை உடைத்து உள்ளே நுழைந்த குறித்த நபர் சுமார் 22 லட்சம் ரூபாய் பெறுமதியான கையடக்க தொலைபேசிகளை திருடியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர் கொழும்பு கிராண்ட்பாஸ் பகுதியைச் சேர்ந்த 49 வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். சம்பவம் இடம்பெற்ற அதே நாளில் அப்பகுதியில் உள்ள உணவகம் ஒன்றில் புகுந்து சிகரெட்டுகள் மற்றும் பால்மா உள்ளிட்ட சுமார் 66,000 ரூபாய் பெறுமதியான பொருட்களையும் அவர் திருடியுள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சுமார் 10 நாட்கள் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் பின்னர் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதுடன் திருடப்பட்ட கையடக்க தொலைபேசிகளை விற்பனை செய்வதற்காக பெற்றுக்கொண்ட மேலும் 2 நபர்களும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட பிரதான சந்தேக நபர் 1993 ஆண்டு முதல் 2015 ஆண்டு வரையிலான காலப்பகுதியில் வீடு உடைப்பு உள்ளிட்ட 15 திருட்டுச் சம்பவங்களுடன் தொடர்புடைய குற்றவாளி என ஆரம்பகட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். மேலதிக விசாரணைகளை ஹொரணை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். டெங்கு தொற்று அபாயத்தை கட்டுப்படுத்த வெளியிடப்பட்ட சுற்றறிக்கையை நடைமுறைப்படுத்துவதன் முன்னேற்றம் குறித்து நேற்று ஆராயப்பட்டது. நிலவும் டெங்கு தொற்று அபாயத்தை கட்டுப்படுத்துவதற்காக வெளியிடப்பட்ட சுற்றறிக்கையை நடைமுறைப்படுத்துவதன் முன்னேற்றம் தொடர்பில் ஆராயும் கலந்துரையாடல் ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக சனத் குமாநாயக்க தலைமையில் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. டெங்கு ஒழிப்பு திட்டம் தொடர்பில் கடந்த 23ஆம் தேதி வெளியிடப்பட்ட சுற்றறிக்கைக்கு அமைய அனைத்து அரசு நிறுவனங்களும் முன்னெடுத்த திட்டங்களின் முன்னேற்றம் மற்றும் தற்போதைய டெங்கு நிலைமையை கட்டுப்படுத்த இதுவரை எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள், எதிர்கால திட்டங்கள் குறித்து ஆராயப்பட்டுள்ளது. அதிகபாய வலயங்களில் டெங்கு நோய் பரவுவதை தடுப்பதற்காக அனைத்து அரசு நிறுவனங்களும் ஒன்றிணைந்து எடுக்கக்கூடிய நிலையான தீர்வுகள் குறித்தும், அதிகபாய பகுதிகளில் புகை விசிறும் நடவடிக்கைகளை மேலும் அதிகரிப்பது குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. டெங்கு கட்டுப்பாட்டு செயற்பாட்டு அறையில் இருந்து பெறப்படும் தகவல்கள் தொடர்பாக எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது. டெங்கு அதிகபாய பகுதிகளை அதில் இருந்து விடுவிக்க வேண்டுமானால் பாரம்பரிய முறைகளில் இருந்து விடுபட்டு புதிய வழிமுறைகளினூடாக திட்டங்களை செயற்படுத்த வேண்டும் என சுட்டிக்காட்டிய ஜனாதிபதியின் செயலாளர், டெங்கு நோயை கட்டுப்படுத்த அரசாங்கத்தால் மட்டும் தனியாக செயற்பட முடியாது எனவும் பொதுமக்களுக்கும் பாரிய பொறுப்பு உள்ளதாகவும் குறிப்பிட்டார். பொது சுகாதார பரிசோதகர்களின் பங்களிப்பை அதிகரித்து வீடுகள் சார்ந்த தூய்மைப்படுத்தும் பணிகளை தொடர்ச்சியாக முன்னெடுப்பதன் அவசியமும், துல்லியமான தரவுகளின் அடிப்படையில் அதிகபாய வலயங்களை மீட்கும் திட்டங்களை செயற்படுத்துவதன் முக்கியத்துவமும் வலியுறுத்தப்பட்டது. லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்ட முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கரணகொடவிற்கு பிணை வழங்கப்பட்டுள்ளது. லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் நேற்று கைது செய்யப்பட்ட முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கரணகொடவிற்கு கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தினால் பிணை வழங்கப்பட்டுள்ளது. அவருக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் நேற்று வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டதை தொடர்ந்து லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகள் கைது செய்த நிலையில் நீதிமன்றத்தினால் பிணை வழங்கப்பட்டுள்ளது. தமிழ் தேசிய பேரவை குழுவினர் இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர் தொல் திருமாவளவனை சந்தித்துள்ளனர். இந்தியா சென்றுள்ள தமிழ் தேசிய பேரவை குழுவினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் இந்திய நாடாளுமன்ற உறுப்பினருமான தொல் திருமாவளவனை சந்தித்துள்ளனர். நேற்று காலை தமிழ்நாடு முதலமைச்சரை சந்தித்த நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான குழுவினர் நேற்று மாலை சென்னை KK நகரில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைமையகத்தில் தொல் திருமாவளவனை சந்தித்து விரிவான கலந்துரையாடலில் ஈடுபட்டனர். தமிழர்களின் அரசியல் பிரச்சினை மற்றும் தற்போதைய நிலைமைகள் தொடர்பாக விரிவாக கலந்துரையாடப்பட்டது. ஒற்றையாட்சி அரசியலமைப்பிற்குள் தமிழர்களின் தேசிய இன பிரச்சினையை உள்வாங்கும் வகையிலான எந்த ஒரு அரசியலமைப்பு ஏற்பாட்டையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதையும், ஐக்கிய
ஆட்சி அரசியலமைப்பை நிறைவேற்ற எடுக்கும் முயற்சிகளை தடுத்து நிறுத்துவதற்கு தமிழ்நாடு அரசும் தமிழ்நாட்டு மக்களும் இந்திய மத்திய அரசினூடாக இலங்கை அரசின் மீது உரிய அரசியல் மற்றும் ராஜதந்திர அழுத்தங்களை செலுத்த வேண்டும் என்பது வலியுறுத்தப்பட்டது. தமிழர்களின் தேசம், இறைமை மற்றும் சுய நிர்ணய உரிமை ஆகிய அடிப்படை அரசியல் அங்கீகாரங்களை அடிப்படையாக கொண்ட சமஷ்டி அடிப்படையிலான நிலையான அரசியல் தீர்வே தமிழ் மக்களின் நீண்டகால தேசிய இன பிரச்சினைக்கான நியாயமான தீர்வாகும் என்பதும் எடுத்துரைக்கப்பட்டது. நீண்ட காலமாக இலங்கை தமிழர் மீனவர்களுக்கும் இந்திய மீனவர்களுக்கும் இடையில் நிலவி வரும் கடல்சார் மீன்பிடி பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணப்பட வேண்டியதன் அவசியம் வலியுறுத்தப்பட்டது. தமிழ் மக்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட இனப்படுகொலை தொடர்பாக சுயாதீனமான சர்வதேச விசாரணை முன்னெடுக்கப்பட வேண்டியதன் அவசியம் மீண்டும் வலியுறுத்தப்பட்டதுடன் அதற்கு தமிழ்நாட்டின் தொடர்ச்சியான அரசியல் ஆதரவும் கோரப்பட்டது. தமிழ்நாட்டில் பல தசாப்தங்களாக வாழ்ந்து வரும் ஈழத்தமிழ் அகதிகளின் பிரச்சினைகளுக்கு மனிதாபிமானமும் நிரந்தர தன்மையும் கொண்ட தீர்வுகளை உருவாக்குவதன் அவசியம் குறித்தும் விரிவாக கலந்துரையாடப்பட்டது. இந்த சந்திப்பு பயனுள்ளதொரு அரசியல் கலந்துரையாடலாக அமைந்ததுடன் தமிழ் தேசிய பிரச்சினை தொடர்பில் தொடர்ந்து ஒருங்கிணைந்து செயல்படுவதன் அவசியம் குறித்து இரு தரப்பினரும் தமது உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தினர். முல்லைத்தீவு கேப்பாப்புலவில் காணிகளை விடுவிக்க கோரி நடைபெற்று வரும் தொடர் போராட்டத்தின் போது பலத்த காற்றினால் போராட்ட கொட்டகை முற்றாக சேதமடைந்துள்ளது. முல்லைத்தீவு கேப்பாப்புலவு இராணுவ ஆக்கிரமிப்பில் உள்ள பூர்வீக காணிகளை விடுவிக்க கோரி நடைபெற்று வரும் தொடர் போராட்டத்தின் போது பலத்த காற்றினால் போராட்ட கொட்டகை முற்றிலுமாக சேதமடைந்துள்ளது. அதிலிருந்த போராட்டக்காரர்கள் நூலிழையில் உயிர் தப்பிய நிலையில் நாளை மாபெரும் கவனஈர்ப்பு போராட்டத்திற்கு பொதுமக்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் கரைத்துறை பெற்ற பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட கேப்பாப்பிலவு இராணுவ ஆக்கிரமிப்பில் உள்ள தமது பூர்வீக காணிகளை மீட்டுத்தர கோரி மக்கள் முன்னெடுத்து வரும் தொடர் கவனஈர்ப்பு போராட்டம் நேற்று 10வது நாளாகவும் தொடர்ந்தது. இந்த நிலையில் நேற்று பிற்பகல் திடீரென வீசிய பலத்த காற்றினால் போராட்டத்திற்காக அமைக்கப்பட்டிருந்த தற்காலிக கொட்டகை முற்றாக சேதமடைந்தது. அந்த நேரத்தில் கொட்டகைக்குள் இருந்த போராட்டக்காரர்கள் நூலிழையில் உயிர் தப்பியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் உயிர் சேதமோ பாரிய காயங்களோ எதுவும் ஏற்படாத போதிலும் போராட்டத்திற்காக பயன்படுத்தப்பட்டிருந்த பொருட்கள் பல சேதமடைந்துள்ளன. கேப்பாப்புலவில் 55 குடும்பங்களுக்கு சொந்தமான 59.5 ஏக்கர் பூர்வீக வாழ்விட காணிகள் நீண்ட காலமாக இராணுவ ஆக்கிரமிப்பின் கீழ் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த காணிகளை உடனடியாக உரிய உரிமையாளர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து பாதிக்கப்பட்ட மக்கள் தொடர் கவனஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். இயற்கை இடையூறுகளையும் பாதுகாப்பற்ற சூழ்நிலையும் எதிர்கொண்ட போதிலும் தமது காணிகள் மீட்கப்படும் வரை போராட்டத்தை தொடர்வதாக அவர்கள் உறுதியளித்துள்ளனர். எமது துயரங்களை அரசாங்கம் இதுவரை கவனத்தில் கொள்ளவில்லை. ஆளுநரிடம் நேரில் வந்து நிலைமையை பார்வையிட்டு தீர்க்கமான முடிவை வழங்குமாறு கோரிக்கை விடுத்திருந்தாலும் இதுவரை சாதகமான பதில் கிடைக்கவில்லை. இதன் காரணமாக நாளை காலை 9 மணி முதல் மாபெரும் ஒன்றிணைந்த கவனஈர்ப்பு போராட்டத்தை நடத்த உள்ளோம். அரசியல் கட்சி பேதமின்றி அனைத்து தரப்பினரும் இதில் பங்கேற்று ஆதரவு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த காணி விடுவிப்பு கோரிக்கைக்காக போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து 3 ஆளுநர்களும் 3 மாவட்ட செயலாளர்களும் மாறியுள்ள போதிலும் எவரும் உரிய அக்கறை செலுத்தவில்லை. மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ள இந்த போராட்டம் இன்று 11வது நாளை எட்டியுள்ளது. ஆளுநர், மாவட்ட செயலாளர், பிரதேச செயலாளர் உள்ளிட்ட பொறுப்புடைய அதிகாரிகளில் எவரும் மக்களின் துயரத்தை நேரில் கண்டு தீர்விற்கான உறுதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற ஒரு வார்த்தையை கூட வழங்காதது மிகவும் வேதனை அளிக்கிறது என்றனர். காற்றினால் போராட்ட கொட்டகை சேதமடைந்த போதிலும் காணி மீட்பு கோரிக்கையில் எந்தவித பின்வாங்கலும் இல்லை என வலியுறுத்திய கேப்பாப்புலவு மக்கள் நாளை நடைபெறவுள்ள மாபெரும் கவனஈர்ப்பு போராட்டத்திற்கு அனைவரும் ஆதரவு வழங்குமாறு மீண்டும் அழைப்பு விடுத்துள்ளனர். யாழ்ப்பாணம் சாவகச்சேரி மந்துவில் ரோமன் கத்தோலிக்க தமிழ் கலவன் பாடசாலையில் புதிய வகுப்பறை கட்டடத்திற்கான அடிக்கல் நேற்று நாட்டப்பட்டது. யாழ்ப்பாணம் சாவகச்சேரி மந்துவில் ரோமன் கத்தோலிக்க தமிழ் கலவன் பாடசாலையின் மாகாணத்திற்கான குறித்தொதுக்கப்பட்ட அபிவிருத்தி நன்கொடை நிதியினூடாக 2026ஆம் ஆண்டிற்கான மாகாண கல்வி அமைச்சின் வேலைத்திட்டத்தின் கீழ் புதிய வகுப்பறை கட்டடத்திற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு நேற்று இடம்பெற்றது.
2 மாடி வகுப்பறை கட்டணம் 68.2 மில்லியன் ரூபாய் செலவில் அமைக்கப்பட உள்ளது. மாணவர்களுக்கு தரமான கல்விச் சூழலை உருவாக்குவதும் நவீன வசதிகளுடன் கூடிய கற்றல் வளங்களை வழங்குவதும் அரசாங்கத்தின் முக்கிய முன்னுரிமைகளில் ஒன்றாகும். அந்த திட்டத்திற்கு அமைவாக புதிய வகுப்பறை கட்டடம் அமைக்கப்பட உள்ளது. இந்த நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான கான இளங்குமரன் மற்றும் ஜீனா ராஜீவன், வடக்கு மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் பேட்ரிக் டிரஞ்சன், வடக்கு மாகாண பிரதம செயலாளர் தனுஜா முருகேசன் மற்றும் கல்வி திணைக்கள அதிகாரிகள், பாடசாலை பழைய மாணவர்கள், அபிவிருத்தி சங்க பிரதிநிதிகள், ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். திருகோணமலை கிண்ணியாவில் காபட் வீதியின் புனரமைப்பு பணிகளை பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர ஆரம்பித்து வைத்தார். திருகோணமலை கிண்ணியா ஜிஹ்ரா அல்ஹிரா வீதி 45 மில்லியன் ரூபாய் செலவில் காபட் வீதியாக புனரமைக்கப்பட உள்ள நிலையில் பணிகளை வெளிவிவகார மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா நேற்று ஆரம்பித்து வைத்தார். அரசாங்கத்தின் கிராமிய வீதி அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் இந்த வீதி அபிவிருத்தி செய்யப்பட உள்ளது. 1.5 கிலோமீட்டர் நீளமும் 4 மீட்டர் அகலமும் கொண்டதாக வீதி காப்பீட்டிடப்பட்டு புனரமைக்கப்பட உள்ளது. நீர் வழிந்தோடலுக்காக 150 மீட்டர் நீளமான வடிகால் அமைப்பும் நிர்மாணிக்கப்பட உள்ளது. வீதி அபிவிருத்தி அதிகார சபை அதிகாரிகள், கிண்ணியா பிரதேச அபிவிருத்தி குழுவின் இணைப்பாளர் MEM ராஃபிக், உள்ளூராட்சி மன்றங்களின் முன்னாள் உறுப்பினர்கள், பிரஜாசக்தி அமைப்பின் தலைவர்கள், அரசு அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் ஆரம்ப நிகழ்வில் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு போரதீவு பெற்று பிரதேச சபையின் புதிய செயலாளராக சண்முகராஜா விஜிதராஜா கடமையேற்றார். மட்டக்களப்பு போரதீவு பெற்று பிரதேச சபையின் செயலாளராக சண்முகராஜா விஜிதராஜா நேற்று உத்தியோகபூர்வமாக தனது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார். போரதீவு பெற்று பிரதேச சபை வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்வில் பிரதேச சபையின் தவிசாளர் விமலநாதன் மதிமேலன் முன்னிலையில் தினவர விடாப்பில் கையொப்பமிட்டு தனது கடமையினை அவர் பொறுப்பேற்றார். பிரதேச சபையின் முன்னாள் செயலாளர் S பகீரதன், சபையின் உத்தியோகத்தர்கள் மற்றும் ஊழியர்கள் என பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். தொடர்வென வெளிநாட்டுச் செய்திகள். பாகிஸ்தானில் அதிகளவான பயணிகளுடன் பயணித்த பேருந்து பள்ளத்தாக்கினுள் விழுந்து விபத்துக்குள்ளானதில் 40 பேர் உயிரிழந்துள்ளனர். பாகிஸ்தானின் தென்மேற்கு பகுதியில் நேற்று அதிகளவான பயணிகளுடன் பயணித்த பேருந்து அதிவேக நெடுஞ்சாலையில் இருந்து பாறைகள் நிறைந்த பள்ளத்தாக்கினுள் விழுந்து விபத்துக்குள்ளானதில் 40 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 8 பேர் காயமடைந்துள்ளனர். சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து இவ்வாறு விபத்துக்குள்ளானது. விபத்துக்குள்ளான பேருந்தில் இருந்த பயணிகளுடன் மற்றொரு பேருந்தில் இருந்த பயணிகளையும் ஏற்றிச் சென்ற குறித்த பேருந்தில் அதிகளவான பயணிகள் பயணித்துள்ளமை விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. உயிரிழப்பிற்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ள பலசிஸ்தான் முதலமைச்சர் காயமடைந்தவர்களுக்கு சிறந்த மருத்துவ சிகிச்சையை வழங்குவதை உறுதி செய்யுமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். மோசமான வீதி கட்டமைப்பு மற்றும் ஆபத்தான முறையில் வாகனங்களை செலுத்துதல் போன்ற காரணங்களால் பாகிஸ்தானின் மலைப்பாங்கான பகுதிகளில் இவ்வாறான விபத்துகள் அடிக்கடி ஏற்படுவதாக அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். தொடர்வென விளையாட்டுச் செய்திகள். வடக்கின் நீலங்களின் சமர் துடுப்பாட்ட போட்டி முதல் நாள் முடிவில் கிளிநொச்சி மத்திய கல்லூரி 50 ஓட்டங்கள் முன்னிலையில் காணப்படுகின்றது. வடக்கின் நீலங்கள் சமர் என அழைக்கப்படும் கிளிநொச்சி மத்திய கல்லூரி மற்றும் கிளிநொச்சி இந்து கல்லூரி அணிகளுக்கு இடையிலான 15வது வருடாந்த துடுப்பாட்ட போட்டி நேற்று கிளிநொச்சி மத்திய கல்லூரி மைதானத்தில் கோலாகலமாக ஆரம்பமானது. பாரம்பரிய பெருமைமிக்க இந்த போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற கிளிநொச்சி மத்திய கல்லூரி அணித்தலைவர் டி விழியழகன் முதலில் துடுப்படுத்தாட தீர்மானித்தார். அதன்படி முதலில் களமிறங்கிய கிளிநொச்சி மத்திய கல்லூரி அணி 45.2 ஓவர் முடிவில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 154 ஓட்டங்களை பெற்றது. மத்திய கல்லூரி சார்பில் வி ரொபின்சன் அதிகபட்சமாக 34 ஓட்டங்களை பெற்றார்.
பந்துவீச்சில் கிளிநொச்சி இந்திய கல்லூரி வீரர்களான பி சந்தோஷ் மற்றும் எஸ் அனுரதன் தலா 4 விக்கெட்டுகளை வீழ்த்தி சிறப்பாக பந்து வீசினார். இதனைத் தொடர்ந்து தனது முதல் இன்னிங்ஸை ஆரம்பித்த கிளிநொச்சி இந்திய கல்லூரி அணி முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் 27.3 ஓவர்களில் 4 விக்கெட்டுகளை இழந்து 104 ஓட்டங்களை பெற்றிருந்தது. இதன் மூலம் முதல் நாள் ஆட்ட நிறைவில் கிளிநொச்சி மத்திய கல்லூரி அணி 50 ஓட்டங்கள் முன்னிலையில் உள்ளது. இரு அணிகளும் வெற்றிக்காக கடுமையாக போராடி வரும் நிலையில் இந்த பாரம்பரிய மோதலின் 2வது நாள் ஆட்டம் இன்று நடைபெறவுள்ளது. விறுவிறுப்பாக ஆரம்பமான வடக்கின் நீலங்களின் சமர் முதல் நாள் முடிவிலேயே ரசிகர்களின் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ள நிலையில் வெற்றியை நிர்ணயிக்கும் 2வது நாள் ஆட்டம் மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. இத்துடன் டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கைகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து நமது டான் தமிழொலி நிகழ்ச்சிகளின் வாயிலாக இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.